நீங்கள் உள்ளுக்க தையலுக்குன்னு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு இணைங்க. இது நான் ரெடிமேடுங்கிறதுனால 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வெட்டு பகுதி வச்சுருந்தோமா, இதுதான் நம்ம அடையாளப்படுத்தின பகுதி. அடையாளப்படுத்தியிருக்கோமா, இந்த அடையாளப்படுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோமா, இந்த அடையாளப்படுத்தினதுக்கு நம்ம இங்கனக்குள்ளே ஒரு 1/4 இன்ச்சில் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இப்போ பழகிறவங்களாக இருந்தால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. இப்போ இதில் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், இப்படியே வந்து அந்த கட் பண்ணோம்ல அதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி நிப்பாட்டணும். இந்த கட் பண்ணதை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி இதை இப்படி நிப்பாட்டணும். அங்கனக்குள்ளேயே நிப்பாட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ணியிருக்கோம், கட் பண்ணதோட ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி நிப்பாட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் கட் பண்ணது, ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி நிப்பாட்டியிருக்கேன். இப்படின்னா அந்த வீவ் வந்து ரொம்ப நல்லா வரும். திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து ரெடிமேடு எங்களோட இதில் நான் 2 தையல் போட்டுருவேன். நம்ம வந்து கீழே இதை வந்து எப்படி நல்லா பா மாதிரி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி இதில் வந்து உங்களுக்கு கீழேயுமே என்ன சொல்லலாம், இதை சுற்றி வரையும் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நான் இதையும் தனியாக உங்களுக்கு தைக்கிறேன். இல்லைன்னா நான் அடித்தா நெட்டுக்கு சுற்றி 4 பக்கமும் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோவுக்கு தைக்கிறதுக்கு புட்டோமோ அதை முதல்ல அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு இந்த நான் சொன்னேன்ல கொஞ்சம் கிராஸ் வந்துச்சு, நல்லதுன்னு. இப்போ ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இது இல்லைன்னா இது உள்ளுக்க போயிடும். அதுக்கு தான் நான் உங்களை கொஞ்சம் கிராஸாக எடுத்துக்கோங்கன்னே. இப்போ நம்ம வந்து இதில் என்ன வந்து 1 இன்ச்சு தான் விட்டோம். அப்போது ஒரு 1/2 இன்ச்சு, திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு இப்படி மடக்கிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவே நேராக அப்படி வந்துருச்சு பாருங்கள். மடக்கிறது கரெக்டாக அதை மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா விரித்து விட்டுக்கிறேன். இதை இப்படி நல்லா விரித்து விட்டுக்கிறணும். பாருங்கள், இங்கனக்குள்ளே கட்டு கொடுத்ததுனால அது நல்லா மடங்கிக்கிருச்சு. இதை நல்லா நம்ம என்ன செய்யணும், இப்படி நல்லா விரித்து விட்டுக்கிறேன். பாருங்கள், விரித்து விட்டுட்டோமா, எனக்குள்ளே கட்டி விட்டது வரையும் விரித்து விட்டுட்டோம். மேலே இந்தங்க ஒரு இது என்ன செஞ்சோம், இந்த அறுக்கு போட்டதை விட கீழே 1/4 இன்ச்சு வச்சாதான் இதை மாதிரி வரும். இப்போ என்ன செய்யணும், இதை அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே நான் கட்டி விட்டோமோ அதை இப்போ நம்ம நேராக கொண்டு வரணும். இப்படி ஊசியை நிப்பாட்டி
திருப்புங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இதை நல்லா விரித்து விட்டுக்கோங்க. திருப்பி அங்கிட்டு அதாவே மடங்கிடும். நம்ம இப்படி பண்ணும்போது அதாவே ஒன்று போல் மடங்கிடும். இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இப்படி ஒன்று போல் வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி ஒன்று போல் வந்துருக்கு. இதை மாதிரி தான் அடிக்கணும். இது லாங் குர்த்தி மாதிரி இருக்கு.